அது சின்ன வயசுல இருந்தால் கூட அந்த 40 வயசு 30 வயசுலலாம் வந்து மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் குரு தசையில் கண்டிப்பாக ஒரு பரம்பரை வியாதி என்று சொல்லக்கூடிய வியாதியை அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு சனியும் ஆமான்னு தூண்டி விட ரெடியாக இருப்பார். ஏன்னா குருதசைக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தி சனி தசை தான். அப்போ கண்டிப்பாக குருதசையில் சனி புத்தி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஊசியவாவது செக் பண்ண வைக்க வேண்டிய வேலையாவது பண்ணி விடுகிறது. சனி தசையில் கால் சார்ந்த பிரச்சனையை அவர்கள் சந்திக்கிறார்கள். இடுப்பு எலும்பிலிருந்து கால் வரைக்கும் ஒரு பிரச்சனை, மூட்டு வலி வர்றது, இல்லை சுகரில் அவஸ்தைப்படுறது, பிபியில் அவஸ்தைப்படுறது, ரத்தம் சம்மந்தப்பட்ட சில பேர்களுக்கு சில விஷயங்கள் சரியா இல்லைன்ற பட்சத்துக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட புற்றுநோய்களுக்குள் போகிறதுன்னு மாதிரி செவ்வாய்னாலே ரத்தக்காரகன் தான். செவ்வாய் நிறைய பேருக்கு ராகு தசையில் மருத்துவரானவர்கள்லாம் உண்டு. நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி மருத்துவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், புதன் அங்கே இருந்தால் படிச்சுட்டே தான் இருப்பார். ரைட். அப்போது உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் எந்த பிளானட் எங்கே உட்காந்துருக்குன்றதை பொறுத்தும் இந்த தசா புத்திகள் அதற்கான வேலையை செய்ய போகிறாங்க. பொதுவாக பார்த்தா இந்தந்த தசைகள் கொஞ்சம் நல்ல தசைகளாகவும் இந்தந்த தசைகள் கொஞ்சம் அனுபவத்தை தரக்கூடிய தசையாகவும் இருக்குது. இந்தந்த புத்திக்கு நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோன்றதை உணர்ந்துட்டாலே அது வரும்போது ஒரு பெரிய இழப்பு வராது.